வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சைப்பயிறு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பச்சைப்பயிரை ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு. இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஊறினா தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த வடித்த அந்த பச்சைப்பயிரை இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த சலசலப்பும் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க பச்சைப்பயிரையும் இதோடைய போட்டு பொரித்து எடுத்துடலாம். பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தா மட்டும் போதும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம்தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு 2 வெள்ளைப்பூடை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ அதை பொரித்ததை வந்து நம்ம பச்சைப்பயிறு ஃப்ரையில் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா நல்லா கிறிஸ்பி எவ்வளோ சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார்